ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இன்றைக்கி போடுற விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ராவலிங் ஹில் ஸ்டேஷன் விலாக்ஸ். இந்த ஹில் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ஹேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கம் இருக்குது. அதில் இரண்டாவது எனக்கு தெரிந்து ஃபஸ்ட்டு வால்பாறை, இரண்டாவது தான் இந்த மேகமலை. மேகங்களும் மலையும் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை இந்த மேகமலையில் நீங்கள் சந்திக்கலாம். மேகமலை அப்படின்னா என்ன? தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம். இங்கே டூரிஸ்ட் ரொம்ப வரமாட்டாங்க. ஏன்னா மற்ற ஹில் ஸ்டேஷனை எடுத்துக்காட்டால் கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி இடத்துல இருக்கிற மாதிரி விசிட்டிங் பிளேஸ் இங்கே நிறையா கிடையாது. சில குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான், அதுவும் இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய இடங்கள். மனிதர்களுக்காக நம்ம விசிட்டிங் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட பொட்டானிக்கல் கார்டனோ, ரோஸ் கார்டனோ, போட்ஸு இந்த மாதிரி எதுவுமே இங்கே இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறது இதோட சிறப்பு. பிஸ்னஸ் டென்ஷன், டிராஃபிக்கு, நம்ம சென்னை சிட்டி, மதுரை சிட்டி, திருச்சி இந்த மாதிரி சிட்டி டார்ச்சரில் இருக்கிறவங்க அமைதியாக இருக்கணும், சைலண்டாக இருக்கணும், ஒன்லி இயற்கையாக நம்ம இருக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வால்பாறை, செகண்ட் சாய்ஸ் இந்த மேகமலை. மேகமலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் பார்க்கக்கூடிய இடம். அதை பற்றி இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். மேகமலை பச்சை குமாட்சி என்ற இன்னொரு பெயரையும் கொண்டுள்ள இந்த மலையை நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று இந்த அழகான இயற்கை கண்கொள்ளாத காட்சிகளையும் மேகம் மலையும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான காட்சியை பார்க்க தவறிவிடாதீர்கள். என்னுடைய சஜஷன், கருத்து. நான் இந்த மலைக்கு ஏற்கனவே 2-3 தடவை போகலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். போக முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா குழந்தைகளை கூட்டி போய் இந்த இடத்துல விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஏன்னா அனிமல்ஸ் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதி. நம்மளே இந்த ரோடு டோட்டல் விசிட்டிங் கிலோமீட்டரே 20 தான். நீங்கள் மேகமலை டாப் ஸ்டேஷன் போயிட்டீங்கனாலே 20 கிலோமீட்டரில் இந்த ஊரே முடிஞ்சிடும். கடைசியில் தான் நம்ம இந்த பாறை, விசுவல் பாறை இருக்குது. அந்த விசுவல் பாறையோட இந்த ஏரியா டோட்டலாக முடிஞ்சிடும். அதுக்கு மேலே அங்கிட்டு ஃபுல்லாகவே தேக்கடி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இதுதான் இருக்குது. ஏன் நான் இவ்வளோ பர்பஸாக ரெக்கமெண்டட் பண்ணுறேன்னா, நம்ம லைஃப்பில் எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கலாம். இயற்கை சார்ந்த இடங்களை பார்க்கக்கூடியப்போ கிடைக்கிற ஒரு திருப்தி வேறு எதுலையுமே கிடைக்காது. இது இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் சொல்கிறது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் தெரியலைனாலும் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் எவ்வளவோ இடத்துக்கு போயிருப்போம். இந்த மாதிரி இடத்தையும் தயவுசெய்து போய் பாருங்கள். ஏன்னா கடவுள் மனிதனை படைப்பதற்கு முன்னாடியே இயற்கையை படைச்சதாக சொல்லுவாங்க. நம்ம வாழ்கிறதுக்கான இந்த இயற்கையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் இந்த இடத்த நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். தேனி மாவட்டத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தாலும் சரி, கேரளாவிலேருந்து வந்தாலும் சரி, எங்கே இருந்து வந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் தேனி டிஸ்ட்ரிக்ட் வந்துடுங்க. அங்கே இருந்து நம்ம சின்னமனூர் போகணும். சின்னமனூரில் இருந்து தான் இந்த ஊருக்கு பஸ் இருக்குது. தேனியில் இருந்து இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பஸ்ஸு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே பஸ் இல்லை. 2 மணி, காலையில் 4 மணி, மதியானம் 12 மணி, சாயங்காலம் 4 மணி, இந்த ரேஞ்சில் 3 பஸ்ஸு. அதை விட்டால் இரவங்கலார் டேமில் இருந்து ரிட்டன் பஸ்ஸு இதுக்கு இருக்குது. அவ்வளோதான். மேக்ஸிமம் இதுக்கு பஸ்ஸு இல்லை. ஏன்னா இந்த ஊர் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான்.
தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்திருந்தால் கூட ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஆனால் எல்லாமே ப்ரைவேட் தான். அவங்க பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. முழுக்க முழுக்க தேயிலை ஃபேக்ட்ரி. அது மட்டும் இல்லை, ஏலக்காய், மிளகு இந்த மாதிரியான தானியங்களும் இங்கே தாவரங்களும் இங்கே அதிகமாக வளர்க்குறாங்க. நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். ரெண்டாவது, வைல்டு அனிமல்ஸை வந்து போதுங்கிற அளவுக்கு நீங்கள் இங்கே பார்க்க முடியும். எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி ஜாலியாக போகிறோம், ஜாலியாக பார்த்துட்டு அழகான இயற்கை கண்ணுக்கு விருந்தா, கண்ணுக்கு இந்த மாதிரி பச்சை பசேங்கிறத அடிக்கடி பார்த்தோம்னா கண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு அறிவியல் சார்ந்து வேற சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஜாலியாக இருந்துட்டு வந்துடணும். அங்கே போய் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க. குறிப்பிட்டு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணாது, பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அங்கே இன்னமும் இந்த மழை அதிசயமாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே இருக்குங்க அப்போ உள்ள மாதிரி. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ரோடு மட்டும் இப்போ நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி புதுசாக போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரோடு வசதி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ ஊரோட எண்டு வரைக்கும் ரோடு நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா வந்து அந்த ஊர் தான். நம்ம வியூ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி நம்ம இந்த ஆங்கிளில் எடுத்துகிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும், அமைதியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு 7 அணை இருக்குது. ஹைவேலிஸ் அணை, இரவங்கலார் அணை, மணலார் டேமு, அப்புறம் தேக்கடி டேமு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு 5-6 அணைகள் இருக்குது. அதை நம்ம தூரமாட்டு பார்க்கலாம். எந்த அணைக்கு மேலேயும் நம்ம போக முடியாது. அதுக்கப்புறம் வந்து யானை, எலிஃபென்ட் நடக்கக்கூடிய இடம் இருக்குது. அப்புறம் ஒரு அந்த மலையிலேருந்து நம்ம கீழே பார்க்கல தேனி டிஸ்ட்ரிக்ட் பூராமே நமக்கு அப்படியே விசுவலாக தெரியும். அந்த இடம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன 2 ஹோட்டல் இருக்குது. ரொம்ப பெரிய பேச்சியமான ஒரு கடை இருக்கும். அதை விட்டுட்டோம்னா இரவங்காலம் டேமுக்கிட்ட ஒரு கடை இருக்கும். அவ்வளோதான், 2 ஹோட்டல் தான். இது எல்லாரும் இதை ஒன் டே ட்ரிப்பாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் சரின்னு முத போனனால எப்படின்னு தெரியாமல் கீழே நம்ம ஏறையிலே மணி 4 மணி ஆயிடுச்சா, 4 மணிக்கு செக் போஸ்ட்டு 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம 4 மணிக்கு தான் கீழே ஏறணும். அப்போ அவங்க மேலே ரூம் புக் பண்ணியிருந்தா போகலாம்ட்டாங்க. அப்புறம் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம பொன்மையில் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரூம் புக் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் போனால் ரூம் காஸ்ட் விஷயமாக அமௌண்ட்டு கூட இருக்குது. பட் இருந்தாலும் ஒர்த்து தான். சாப்பாடு எல்லாம் கொடுத்துறாங்க. அதனால் சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போனவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் மிஸ்ட்டு வந்து வேறு மாதிரி கிளைமேட்டு பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி போனோம், அப்போயே வேறு மாதிரி இருந்துச்சு. மான்சூனே அக்டோபர் மாதம் தான் ஆரம்பிக்கிறான். ஆனால் இப்போயே இந்த ஆடி மாதத்துக்கு அதுக்கும் இந்த காற்றுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. மேகமலை இப்படி ஒரு கிளைமேட்டில் வால்பாறையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மேகமலை தோணுச்சு. நானும் கேரளா எல்லாம் போயிருக்கேன். பட் தமிழ்நாட்டில் இப்படி இந்த 2 இடமும் உண்மையாகவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களே பார்க்கணும், ஒவ்வொரு சீனரியும் வேறு மாதிரி இருக்கும். காட்டு யானைகள், காட்டு எருமைகள், இந்தியன் கார்னு சொல்லுவாங்க. அது போக பறக்கும் அணில், காட்டு பன்றி, இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸும் இங்கே இருக்குது. பறவைகளும் இந்த காக்டெயில் கிளியெல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. மரங்கொத்திலேருந்து எல்லாமே அதோட சவுண்டு அந்த அழகாக இருக்கும். அந்த சவுண்டு கேட்க அந்த வனப்பகுதிக்குள்ள நம்ம வண்டி ஓட்டி போயிட்டேன். அப்படி ஒரு வித்தியாசமான இடம். தயவுசெய்து இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கே பார்த்தாலும் யானை சாணம், இந்த யானை சாணம்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணோம். அங்கே இருக்கவங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் ஜாலியாக நடந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க இப்போ தான் யானை கிராஸ் ஆச்சுன்னு. நமக்கு பார்க்க கொடுத்து வைக்கல, பட் இருந்தாலும் அதோட சாணத்தை பார்த்தோம், அதுவே சந்தோஷம். இந்த மாதிரி மூமெண்ட்டில், இந்த மாதிரி ஒரு வானத்தில் நம்ம போகக்கூடிய, வானத்துக்கு மேலே போனால் ஒரு வேலை இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடச்சிச்சு. இந்த அனுபவத்தை இங்கே தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் இதுக்கு மேகமலை. மேகமலைனா மேகமும் மலையும் எப்போ ஒன்றோட ஒன்று சேருதுன்னு தெரியல, எப்போ பிரியுதுன்னு தெரியல. இந்த வியூஸ் உங்களுக்கு நல்லா பாருங்கள். ஓரளவுக்கு சுற்றி இருக்கிற தேயிலை செடியெலாம் தெரியும். இப்படியே ஒரு 5 செகண்ட் இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு திரும்புகிற இடத்துல ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. பக்கத்தில் என்ன இருக்குன்னு கூட தெரியலை. அந்த அளவுக்கு வந்து மிஸ்டிங் ஆயிடுச்சு. நல்ல ஒரு மூமெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிக்காக இன்னும் நான் என்ன சொல்கிறதுனா, ஒரு முருகன் கோயில் இருக்குது, அப்புறம் மங்களதேவி அப்படின்னு ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. 2மே இங்கே உள்ள ஜனங்களால் சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லப்படுறது. நீங்களும் போனீங்கன்னா இந்த கோவிலுக்கும் போகலாம். கோவிலில் போய் முருகர் இருக்கார், மங்களதேவி அம்மா இருக்காங்க. 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் 2 பேருமே சக்தி வாய்ந்தவங்க. இங்கே பொதுவாக கிராமத்து ஜனங்க இருக்கிறத காட்டிலும் இந்த தேயிலை ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அதிகமாக இங்கே இருக்காங்க. அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவமனையோ இல்லை எந்த தேவையும் எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, எல்லாமே இந்த ஊருக்குள்ளேயே நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக
அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா இங்கே நெட்டு கிடைக்காது, டவர் கிடைக்காது. நீங்கள் மலை அடி ஏறினாலே 2வது ஹேர்பின் பெண்டில் எல்லாமே கட் ஆயிடும். குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அதையும் எதிர்பார்த்து போய்க்குங்க. நல்ல ஒரு ட்ராவலாக இருக்குங்க உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி. தயவு செய்து எனக்காக ஒரு தடவை போயிட்டு வாங்க. போனவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை உங்களுக்காக நான் போடுறேன். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லை, எல்லா வீடியோவும் கலந்து வரும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த விளாக் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். தயவுசெய்து உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே வேணும். அடுத்த வீடியோவில் இதை காட்டிலும் சிறப்பான வீடியோவோடு சந்திப்போம். வணக்கம்.